அனைவருக்கும் வணக்கம். என்எம்எம்எஸ்க்காக நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க குழந்தைகளே. நம்மளோட சேனலில் நம்ம டெய்லியுமே என்எம்எம்எஸ் பேஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் போட போகிறோம். ஸோ டெய்லியுமே ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, இப்பொழுதே நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். சரிங்களா? இது இல்லாமல் வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க, நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th இயற்பியல் பார்க்க போகிறோம். 8th இயற்பியலில் ஃபர்ஸ்ட் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? இந்த எஸ்ஐ அலகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனி வீடியோவே உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ எஸ்ஐ அலகு கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான கொஷின். சரிங்களா? ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? லூமென். ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? லூமென். தலகோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்ட வழியளவுகள் பட்டியல் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1995. சரிங்களா? அடுத்தது, எந்த நாடு முதலில் அணு கடிகாரமானது 1949 தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்காவில் தான். சரிங்களா? அடுத்தது, எந்த கடிகாரங்களில் படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது? குவாட்ஸ். இப்போ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குவாட்ஸ் கடிகாரத்தில் படிகத்தோட எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது? அழுத்த மின்பண்பு. அப்போ குவாட்ஸ் கடிகாரங்கிறதும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அழுத்த மின்பண்பு தத்துவங்கிறதும் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? பிரிட்டன். ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? பிரிட்டன். நெக்ஸ்ட்டு, புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பூமி எத்தனை டிகிரி இடைவெளியில் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எத்தனை மண்டலங்கள் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன கோடுகள், ஏன்னா அச்ச ரேகை, தீர்க்க ரேகை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அப்போ நம்ம கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கண்ணாடியின் மீது மெல்லிய படலமாக வெள்ளியை படிய வைத்து ஆடிகளை உருவாக்குகின்றனர். திருப்பி சொல்கிறேன், கண்ணாடியின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளியை வச்சு தான் ஆடிகளை நம்ம என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? வானவில் தோற்றம். நெக்ஸ்ட்டு, இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எது? நீர். 1 கிலோ கலோரி என்பது 4200 ஜூல். 1 கிலோ கலோரி என்பது 4200 ஜூல். முதலாக 1782ஆம் ஆண்டு ஆண்டைன் வைசியர் மற்றும் பியர் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த வகை விலாங்கு மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்துவது? ஈல். திருப்பி சொல்கிறேன், இந்த விலாங்கு மீன் இது தன்கிட்ட இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா 650 வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஈல். நெக்ஸ்ட்டு, 1877 ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். அலை நீளத்தின் அலகு மீட்டர். அலை நீளத்தின் அலகு மீட்டர். ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். நேர மண்டலங்கள் இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையேயுள்ள கால இடைவெளிக்கு பெயர் தான் 1 மணி நேரம். திருப்பி சொல்கிறேன், 2 அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளிக்கு பேர் 1 மணி நேரம். இந்திய திட்ட நேரம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? இந்த கொஷின் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, இது ஆக்சுவலி ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். திருப்பி சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஐஎஸ்டி, இந்திய திட்ட நேரம். அப்போ இது இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர்,
மிர்சாப்பூர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின் எழுதினாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு தான் இந்த ஐஎஸ்டியை நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச்சோட சராசரி நேரம் ப்ளஸ் 5.5 மணி நேரம். திருப்பி சொல்கிறேன், இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5.5 மணி நேரம். நெக்ஸ்ட்டு, நீரானது எந்த டிகிரியில் கொதிக்க ஆரம்பித்து விடும்? நம்ம அடுப்பில் வச்சாலே ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், பட் கொதிக்கும் தெரியுமா? அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸில் தான் ஆரம்பிக்கும். நீரானது 80 டிகிரி செல்சியஸில் கொதிக்க ஆரம்பித்து விடும். சரிங்களா? அடுத்தது, பின்புற பார்வை கண்ணாடியாக வாகனங்களில் பயன்படுத்துவது. நம்ம வந்து கார்லேயோ ஒரு பைக்லேயோ ஒரு பஸ்ஸில் போவோம் தெரியுமா? அப்போ பேக் சைடில் வர அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்காக என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்கன்னா குவி ஆடி. சரிங்களா? அடுத்தது, கணித வல்லுனர் டயோக்ளிஸ் எழுதிய நூல் எரிக்கும் ஆடிகள். கணித வல்லுனர் டயோக்ளிஸ் எழுதிய நூல் எரிக்கும் ஆடிகள். மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? வெள்ளி. திருப்பி சொல்கிறேன், மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? வெள்ளி. வெற்றிடக் குடுவை முதலில் 1892ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. வெற்றிட குடுவை. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்காட்லாந்துக்காரு, அவரோட பேர் சர் ஜேம்ஸ் திவார். என்ன சார்? ஜேம்ஸ் திவார். நெக்ஸ்ட்டு, இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து 1600 வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து உருவாக்கிய நிலை மின்காட்டி அப்படின்னா அது வெர்சோரியத்தால் பண்ணியிருப்பாங்க. வெர்சோரியம். சரிங்களா? அடுத்தது, இங்கே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸு ஹான்னு போட்டாங்க, அது ஹெட்ஸு. சரிங்களா? அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸு. அடுத்தது, காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. தம்பி திருப்பி சொல்கிறேன், காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. பூகம்பத்தின் பொழுது உருவாகும் அலைகள் நெட்டலைகள். பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ சுனாமிலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த கடலுக்கு அடியில் உள்ள அந்த தட்டுகள்லாம் நகர்ந்து மேல் நோக்கி அந்த வந்து அலை வந்து நம்மளுக்கு வரும். அந்த அலையை நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க? நெட்டலைகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் கிளைப்பிரிவு என்ன? நில அதிர்வு அலைகளின் ஆய்வை செய்ஸ்மாலஜி அப்படிங்கிறது அந்த பூமி அதிர்றப்ப வர அலையை வந்து ஆய்வு செய்கிற ஒரு சயின்ஸ் பிரான்ச். சரிங்களா? அடுத்தது, ஒரு வௌவால் வந்து எத்தனை ஹெட்ஸை விட அதிக அதிர்வெண் உடைய ஒலிகளை கேட்க முடியும்? 20,000 ஹெட்ஸு. இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா 20 ஹெட்ஸ் நம்ம வந்து கேட்போம். 20 ஹெட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். 20,000 ஹெட்ஸ்னால் எங்கேயோ போயிடும். பட் அது யாரால் கேட்க முடியும் அப்படின்னா ஒரு வௌவாலால் கேட்க முடியும். சரிங்களா? அடுத்தது, காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பேசிக் சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். திருப்பி சொல்கிறேன், கண்டுபிடித்தவர்னு சொல்லலை, அடித்தளமிட்டவர். இவர் தான் ஆரம்பித்து வைக்கிறார். சரிங்களா? வில்லியம் கில்பர்ட்டு. 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது எது? அப்போ யாரை கம்பேர் பண்ணுறாங்க? சூரியனை கம்பேர் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா மேக்னிட்டார். மேக்னிட்டாருங்கிறது 20 கிலோமீட்டர் விட்டம் வச்சுருக்கு. சரிங்களா? பட் எடையை பொறுத்த வரைக்கும் சூரியனை போல் 2 அல்லது 3 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மேக்னிட்டார். சரிங்களா? அடுத்தது, எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருட்கள் பாராகாந்த பொருட்களாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலைக்கு பெயர் கியூரி வெப்பநிலை. திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருட்கள் பாராகாந்த பொருட்களாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை. இந்த கொஸ்டினை வேறு எப்படி கேட்கலாம்? கியூரி வெப்பநிலையில் என்ன ஆகும்? ஃபெரோகாந்த பொருட்கள் பாராகாந்த பொருட்களாக மாற்றமடையும். சரிங்களா? அடுத்தது, குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட 20 மடங்கு அதிக திறன் கொண்டது. சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட 20 மடங்கு வந்து திறன் கொண்டது. உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி எது? மெக்லீவ். உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி எது? மெக்லீவ். நெக்ஸ்ட்டு,
அல்நிக்கோ எனப்படும் பசுகாந்தம் இவற்றை கவர்ந்திழுத்து பாதுகாக்க பயன்படுகிறது. அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க? பசுகாந்தம்ங்கிறது கீழே உள்ளதில் யார்? அல்நிக்கோ. அல்நிக்கோங்கிறது யார்? பசுகாந்தம். அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது மார்க்ஸ்டைப் என்பது இரும்பு காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம். மார்க்ஸ்டைப் என்பது இந்திய காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இரும்பு காந்த துகள்களால் ஆச்சு, ரொம்ப மெலிசாக இருக்கும். நெகிழி படலத்துக்கு பேர் மார்க்ஸ்டைப். நெக்ஸ்ட்டு, இயற்கையிலேயே பூமிக்கென ஒரு துணைக்கோள் இருக்குது, அந்த சந்திரன். அந்த சந்திரனத்தோட விட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 4 7 4. சரிங்களா? தேங்க்யூ.